தேனி மாவட்டம் கம்பம் நகர்மன்ற தலைவரின் வார்டில் சாக்கடைகள் 3 மாதங்களாக அள்ளப்படாததால் வீட்டுக்குள் புகுந்த சாக்கடை நீரால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்து பலமுறை நகர்மன்றத்திடம் எடுத்துக் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக தங்கள் பகுதியில் புதிய சாக்கடை அமைத்து தொற்று நோயை பரவும் அபாயத்தில் இருந்து பாதுகாத்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்து செய்தியாளருக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த சூழ்நிலை இருக்கு. நாங்க ஒண்ணும் கேட்கல, மட்டும் கட்ட சொல்றோம். நாங்க என்ன கட்டோம்? அதை கொண்டு இதை கொண்டு கேட்டோமா? வேணாம். கையால் சோகன் எங்களுக்கு நோய் இல்லாம இருக்குன்னு இந்த சாக்கடை தண்ணி எங்களுக்கு நோய் வர வச்சிருது. அங்க பாருங்க எப்படி தண்ணி வரி கிடக்குது. இது நல்ல வேலையா கட்டி தர சொல்லுங்க. எங்களுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லை. பிள்ளையெல்லாம் இருக்கு நிறையா. இங்க பாருங்க ரேணிஸ் தண்ணி சின்னதெல்லாம் ஓடுதுங்க. ரேணிஸ் இடிச்சு உயரம் கொடுத்து எங்களுக்கு கட்டி கொடுத்தா போதும்பா. தண்ணி ரோட்டுக்கு வராம ஆளுங்க சுகாதாரமா இருக்கணும். அவ்வளவுதான். நாங்க வேற நாங்க என்னமே கேட்கல. நாங்க அவங்க கிட்ட அதை கொடு எங்களுக்கு இதை கொடுண்டெல்லாம் கேட்கல. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்து ஆட்டோ வாகனங்களில் எய்ட்ஸ் தடுப்பு விளம்பர ஸ்டிக்கர்களை ஒட்டி ஆட்டோ ஓட்டுநர்களுடன் எய்ட்ஸ் ஒழிப்பு பற்றி உறுதிமொழி ஏற்று எய்ட்ஸ் விழிப்புணர்வு ஆட்டோ பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டுத்துறை இணை இயக்குநர் பானுமதி தலைமை வகித்த நிலையில் மாவட்ட திட்ட மேலாளர் சக்திவேல் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பள்ளி நிர்வாகம் மற்றும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் இணைந்து நடத்திய புத்தக கண்காட்சி நடைபெற்றது. இந்த புத்தக கண்காட்சியினை நூலாசிரியர் முத்து நிலவன், முனைவர் நாகேஸ்வரன், முதுநிலை விஞ்ஞானி ராஜ்குமார் ஆகியோர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். கேரளா இந்தியாவிலேயே கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது. அதேபோல் அனைத்து மாநிலங்களிலும் கல்வியில் வளர்ச்சி பெற மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என விஐடி பல்கலைக்கழக ஓணம் விழாவில் விஐடி பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் பேசினார். காட்பாடியில் உள்ள விஐடி வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் ஓணம் விழாவானது பல்கலைக்கழக வேந்தர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை மற்றும் பின்னணி பாடகியுமான ரம்யா நம்பீசன் கலந்து கொண்டு பாடல் பாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த வண்டலூர் கோலப்பாக்கம் ஸ்ரீ பாலாஜி கல்லூரியில் போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை கல்லூரி முதல்வர் அருள்தேவி கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் கல்லூரி மாணவ மாணவிகள் போதை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்களை தங்களின் கைகளில் ஏற்றிக் கொண்டு முக்கிய வீதி வழியாக பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சங்கரலிங்கபுரம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என கூறி காங்கிரஸ் கட்சியின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் KTP அருண்பாண்டியன் தலைமையில் அப்பகுதி பொதுமக்கள் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. மேலும் இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விநாயகர் சிலைகள் முழுமையாக நீர்நிலைகளில் கரைக்கப்படாமல் காணப்படுவதால் ஏரியில் மாசடைந்து காணப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே இந்த சிலைகளை முழுமையாக நீர்நிலைகளில் கரைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் தாலுகா கூவக்காப்பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் அரசு புறம்போக்கு நிலத்தை அபகரிப்பதற்காக அரசு அனுமதியின்றி பனைமரங்களை வெட்டியதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் பனைமரம் வெட்டிய அரசு ஊழியர் விஜயராஜ் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்துள்ளார். மேலும் முருகேசன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தது அறிந்ததும் தான் சுத்தம் செய்த இடத்தில் குழி தோண்டி அதில் பனைமரங்களை மீண்டும் நட்டு வைத்த நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தியுள்ளார்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 500 ஏக்கருக்கு விவசாயம் செய்ய ஏதுவாக அமைந்துள்ள பெரிய கண்மாயை, செய்யாமங்கலம், முனியனேந்தல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பலர் கால்வாயின் கரைப்பகுதியில் வீடு கட்டி நீர்பிடி பகுதியில் குடியிருப்பதோடு கால்வாயின் நடுவில் தூம்பு அமைத்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதாக மேலக்கொடுமலூர் மற்றும் கோனேரி ஏந்தல் கிராம மக்கள் குற்றம் சாட்டி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் கோனேரி ஏந்தல் மற்றும் மேலக்கொடுமலூர் ஆகிய இரு கிராம மக்கள் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றி விவசாயம் செய்ய வழிவகை செய்யுமாறு மனு அளித்தனர். வீட்டுகளுக்கு நேரம் தூம்புகளை வச்சுக்கிட்டு பாதைகளை போட்டுக்கிறாங்க, கால்வாயை அடைச்சிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு தண்ணி வரத்துக்கு வர்றதுக்கான வழி இல்லாம இருக்கு. இது அகற்றி தரும்படி இந்த கிராமத்துக்காரங்க அந்த கால்வாயை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு நீர் வரத்த தடை பண்றாங்க. அதனால ஏகப்பட்ட விவசாயம் பாதிக்கும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ளூர் கைவினைஞர்களின் முயற்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் உள்ளூர் பழங்குடியின மக்களால் தயாரிக்கப்படும் கைவினை பொருட்களை காட்சிப்படுத்தும் வகையில் ஆக்கன்ஷா ஹட் நிகழ்ச்சியினை இன்று உதகையில் உள்ள உலக புகழ்பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் துவக்கி வைத்து பார்வையிட்டார். மேலும் இந்நிகழ்ச்சி வரும் 7ஆம் தேதி வரை ஒரு வார காலம் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே மேம்பால பணிகள் நடந்து வரும் பகுதியில் சாலை தடுப்பில் கனரக லாரி ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மேலும் விபத்து காரணமாக வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்த நிலையில் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டனர். சென்னை ஆலந்தூரில் பெய்த மழை காரணமாக சாலை முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளித்ததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியில் செல்ல முடியாமல் வீட்டில் முடங்கினர். மேலும் இதனால் விபத்து நேரிட்டு வருவதாக வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் சாலையில் தேங்கியுள்ள சேறுகளை அகற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே விநாயகர் சிலை ஊர்வலத்தில் பொது கோவிலில் வழிபட முயன்ற பட்டியலின சமூகத்தினர் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்து விசிகவினர் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்கியவர்கள் அனைவரையும் கைது செய்யாவிட்டால் 15 நாட்களில் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த உள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட விசிக பாராளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் பேட்டியளித்தார். மயிலாடுதுறையில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் பூலிதேவனின் 310வது பிறந்த நாளை முன்னிட்டு ஃபார்வர்டு பிளாக் கட்சியினர் பூலிதேவனின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஜெகன் கலந்து கொண்டு பூலிதேவனின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி பகுதியில் சர் சி.பி. ராமசாமி ஐயர் பூங்காவில் ரூபாய் 3.25 கோடி செலவில் நடைபெற்று வரும் அறிவியல் பூங்கா அமைக்கும் பணிகளை மேயர் மகேஷ், ஆணையாளர் நிசாந்த் கிருஷ்ணா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வின் போது மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் தனியார் பள்ளியில் 12வது புத்தக திருவிழா கடந்த 28ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வரும் நிலையில் இன்று மாணவ மாணவிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் குடிநீர் இல்லாமல் மாணவ மாணவிகள் அவதியடைந்த நிலையில் போதிய வசதியின்றி வெயிலில் தரையில் அமர வைக்கப்பட்ட அவலமும் ஏற்பட்ட நிலையில் புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. தேனி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விவசாயி ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனது வாழை தோட்டத்தில் வாழை மரங்களை டிராக்டர் வைத்து அழித்து சேதப்படுத்திய நபர்கள் மீது புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் விரக்தியடைந்த விவசாயி மூர்த்தி என்பவர் தற்கொலைக்கு முயன்றது தெரியவந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவரிடமிருந்து மண்ணெண்ணெய் கேனை பறிமுதல் செய்து அவரை மீட்டு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர்.
நாமக்கல் பெரியபட்டியில் செயல்பட்டு வரும் பார்க் பப்ளிக் ஸ்கூல் கட்டடம் கட்டுவதற்காக பட்டியலின மக்களிடம் வாங்கிய 1,47,00,000 ரூபாய் பணத்தை மீட்டுத் தரக் கோரி பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தனியார் பார்க் பப்ளிக் ஸ்கூல் கட்டிடம் கட்டுவதற்காக கடந்த 2018ஆம் ஆண்டு பட்டியலின மக்களிடையே சேர்த்து வைத்த 1,47,00,000 ரூபாய் தொகையினை கடனாக பெற்றுக்கொண்டு அப்பள்ளியின் அறங்காவலர்களான ராமச்சந்திரன், பழனியப்பன் மற்றும் செங்கோடன் ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே உள்ள மிகப்பெரிய ஏரியான வீராணம் ஏரி நடப்பு ஆண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டி கடல் போன்று காட்சியளிக்கிறது. மேலும் ஏரியின் பாதுகாப்பு கருதி அதிகாரிகள் ஏரியின் மதகு கரைகளை ஆய்வு செய்து வருவதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்பில் எதிர்வரும் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சிக்கோட்டையில் அமைந்துள்ள சக்கரகுளத்தில் நடைபெற்றது. செஞ்சி தீயணைப்பு நிலைய அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பருவமழை காலங்களில் நீர்நிலைகளில் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை காப்பாற்றுவது குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.